வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் இன் டிசைன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா எபிசோட் 3 டிசைன் ஸ்கில்ஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி 2 டிசைன் ஸ்கில்ஸ் முடிஞ்சிருச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பார்த்துங்க. அண்ட் இங்கே யூஎக்ஸை பற்றி நிறையா டாபிக்ஸ் பற்றி பேசுவோம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ஃபிக்மா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் எதெல்லாம் டிசைன்ஸுக்கு தேவையோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சொல்லித்தர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. ஸ்கில் நம்பர் 3 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஸ்கில் தான் வேணும். ஏன் இந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும். என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நானே சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த கேள்வி கேட்டிங்கனாவே போதும். பட் கண்டிப்பாக நீங்கள் என்ன மறுபடியும் கூட கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். ஏன் நான் இதை மட்டும் தான் கேட்கணுமான்னு. கொஸ்டின்ஸ்க்கு அளவே கிடையாது. பட் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கான அவுட்புட் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் மேட்ரு. அதையும் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் நிறையா கேள்வி கேளுங்க. ஸோ இதுதான் ஸ்கில் நம்பர் 3, கொஸ்டின் எவ்ரிதிங். ஸோ ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஏன் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கணும். எதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்கணும். யாருக்காக பண்ணுறீங்கிறதும் கேட்கணும். இந்த பிஸ்னஸோட கோல் என்ன அப்படிங்கிறதையும் கேட்கணும். ஏன் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற அவுட்புட் எங்கே போகுது, யாருக்கு போகுது, என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். நீங்கள் இந்த வேலை தான் போகணும், நான் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். நீங்கள் யூஐ டிசைனர் ஆகலாம், யூஎக்ஸ் டிசைனர் ஆகலாம். ஸோ நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்கள் கெரியராக அந்த வேலையை எடுத்துகிட்டு போகுதான்னு கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஒரு கம்பெனி உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்களோட கோல் என்ன, நீங்கள் பண்ணுற டிசைன் என்ன, அந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கோலை கொண்டுட்டு போதா, அண்ட் யூஸருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் கேள்வியாக கேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். யார்கிட்டையெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோல். இதெல்லாம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் யார் உங்கள்கிட்ட கிளைண்ட் வராங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், நீங்கள் எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு. ரெண்டாவது யூசர்கிட்ட என்னென்னலாம் கேட்கலான்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த ஆப்லேருந்து அந்த ஆப்புக்கு வரணும் அப்படிங்கிற நீங்கள் யோசிச்சுட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேளுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம டிசைன் மூலமாக சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ எல்லாமே கொஸ்டின் தான். நம்ம டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிற முன்னாடியே நிறையா கேள்வி கேட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் டிசைன் எப்போ பண்ணுறீங்களோ அப்போது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அடுத்தது ஓகே, பிஸ்னஸோட வேல்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் நீங்கள் பண்ணுற டிசைன் அண்ட் போடுற எஃபோர்ட் அண்ட் டைம் ஒர்த்தா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சில இடத்துக்குலாம் அந்தளவுக்கு எஃபோர்ட் தேவைப்படாது, சில இடத்துக்குலாம் அந்தளவுக்கு எஃபோர்ட் தேவைப்படும். அண்ட் அது பிளேஸை பொறுத்து மாறும். ஸோ அதுவும் நீங்கள் தான் கேள்வி கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது ஃபைனல், நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அது அச்சீவ் ஆகிடுச்சா என்னென்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் யூசர் டெஸ்ட்டு இது மாதிரிலாம் கேட்கலாம், கிளைண்ட்டை கேட்கலாம், நீங்களே உங்கள் ஒப்பீனியனை செக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் எப்படி போகுது, இல்லை நீங்கள் பண்ண டிசைன்ஸ் எப்படி போகுது என்னன்னு பார்க்க முடியும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எந்த பிரச்சனையை வச்சு சால்வ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ் கோல்ஸ் அச்சீவ் ஆகிருக்குதா என்னன்னு செக் பண்ணிங்க. ஸோ இதுதான் ஸ்கில் 3. எந்த இதாக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். Thanks for watching. See you soon. Bye.